பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்தி சுருக்கம். தீபாவளிக்கே வெடிக்க வேண்டியது, பயங்கரவாதி டாக்டர் வாக்குமூலம். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் முதலாவது கேட் பகுதியில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதலை நடத்திய பயங்கரவாதி சதித்திட்டம் தீட்டியவர்கள் என அனைவருமே நன்கு படித்த டாக்டர்கள். குண்டுவெடிப்பின் போது அதை முன்னின்று நடத்திய உமர் நபி இறந்துவிட்டார். அவன் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்தவன். மற்றவர்கள் புல்வாமாவைச் சேர்ந்த முசமில் கனி, உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவைச் சேர்ந்த ஷாஹின் ஷயீத், காஷ்மீரின் குல்காமைச் சேர்ந்த அதில், தெலங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த அகமது மொஹியுதீன், ஸ்ரீநகரில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா ஹரிசிங் மருத்துவமனையில் வேலை பார்த்த டாக்டர் தஜமுல், இவர்கள் அனைவருமே கைதாகிவிட்டனர். பாகிஸ்தானில் தீவிரமாக செயல்படும் மசூத் அசாரின் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள்தான் பின்னணியில் இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள்தான் டாக்டர்களை குறிவைத்து மூளைச்சலவை செய்து ஒயிட் காலர் பயங்கரவாதிகளாக பயன்படுத்தியிருக்கின்றனர். கைதான டாக்டர் பயங்கரவாதிகளில் மிகவும் முக்கியமானவன் என்றால் அது புல்வாமாவைச் சேர்ந்த முசமில்தான். இவனது செல்போனை கைப்பற்றி போலீசாரும் புலனாய்வு அமைப்புகளும் தீவிர விசாரணை நடத்தின. அவனிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதில் திடுக்கிடும் தகவல்களை அவன் கூறினான். தீபாவளிக்கு தான் தாக்குதல் நடத்த முதலில் திட்டமிட்டோம். டெல்லியில் மக்கள் அதிகமாக திரளும் இடத்தை தேர்வு செய்து வந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் தாக்குதல் நடத்த முடியாமல் போய்விட்டது. இதனால் திட்டத்தை மாற்றினோம். குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் தேதி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம். டெல்லியில் எந்த இடத்தை தேர்வு செய்வது என்று ஆய்வு செய்து வந்தோம். எல்லா வேலைகளும் தீவிரமாக நடந்தபோதுதான் ஒவ்வொரு தரையாக போலீசார் பிடிக்க ஆரம்பித்து விட்டனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் டெல்லியில் குண்டு வெடித்தது என்று முசமில் சொன்னதாக புலனாய்வு அமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. டெல்லியை உலுக்கிய குண்டுவெடிப்பு, 5 டாக்டர்களின் திடுக்கிடும் பின்னணி. ஸ்டெத்தஸ்கோப் கையில் வெடிகுண்டுகள் எப்படி? டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புகுந்து பயங்கரவாதிகள் முகாம்களை நம் ராணுவம் குண்டு வீசி தகர்த்தது. இதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் அனைவருமே நன்கு படித்த டாக்டர்கள் என்பதும் அவர்கள் பின்னணி பற்றி அடுத்தடுத்து வெளியாகும் தகவலும் திடுக்கிட வைக்கிறது. அதாவது காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட விவகாரத்தில் ஆதில் என்ற டாக்டர் கைது செய்யப்பட்டார். உத்தரப்பிரதேசத்தில் பதுங்கியிருந்தவரை கைது செய்த காஷ்மீர் போலீசார் காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அவரிடம் 2550 கிலோ வெடிபொருட்கள், AK-56, AK-47 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் ஹரியானாவின் ஃபரிதாபாத் அல்-பலாக் பல்கலை மருத்துவக் கல்லூரி விரிவுரையாளர் டாக்டர் முசாமிலுக்கும் தொடர்பு இருப்பது தெரிந்தது. அவரையும் காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர். அவர் தங்கியிருந்த வாடகை வீட்டில் இருந்து வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஆயுதங்களை கடத்த கார் கொடுத்து உதவிய அதே பல்கலையைச் சேர்ந்த பெண் டாக்டர் ஷாஹின் ஷாகித்தும் கைது செய்யப்பட்டார். இதில் தொடர்புடைய 4வது டாக்டரான உமர் கைது நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவானார். ஆனால் அவர்தான் பின்னர் வெடிபொருட்கள் நிரப்பிய காரை டெல்லி செங்கோட்டைக்கு ஓட்டிச் சென்று வெடிக்க செய்துள்ளார். இதற்கிடையே இவர்களுடன் தொடர்புடைய தெலுங்கானா டாக்டரை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர்.
பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவரும் அதற்காக சதித்திட்டம் தீட்டி வெடிபொருட்களுடன் கைதானவர்களும் டாக்டர்கள் என்பதால் போலீசாரே அதிர்ந்து போயினர். டாக்டர்கள் மீது அவ்வளவு சீக்கிரம் புலனாய்வு அமைப்புகளுக்கு சந்தேகம் வராது என்று கருதிதான் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அவர்களை மூளைச்சலவை செய்து பயன்படுத்தி இருக்கிறது ஜெய்ஷ்-இ-முகமது. இந்த பயங்கரவாத அமைப்பின் தலைவனான மசூத் அசார் பாகிஸ்தானில் இருந்தபடி எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவனது தங்கைகள் 2 பேர் சேர்ந்து துவங்கிய பெண் பயங்கரவாத பிரிவின் இந்திய தலைவராக கைதான பெண் டாக்டர் ஷாஹின் இருந்திருக்கிறார். இந்தியாவில் இந்த பிரிவை வலுப்படுத்த பெண் டாக்டர் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். இதற்காக காஷ்மீருக்கு ஷாஹின் பலமுறை சென்று வந்துள்ளார். பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டம் தீட்டியது மட்டுமின்றி அதற்கான நிதி சேகரிப்பிலும் அவர் ஈடுபட்டுள்ளார். தனக்கு தெரிந்த டாக்டர்கள் நெட்வொர்க் மூலம் 40 லட்சம் ரூபாய் வரை நிதி திரட்டி இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. போலீசாருக்கு தெரியாதபடி சங்கேத குறிப்புகளுடன் டாக்டர் ஷாகின், டாக்டர் முசாமில் மற்றும் டாக்டர் உமர் மூவரும் நெருங்கிய தொடர்பில் இருந்தனர். 3 பேரும் சேர்ந்து கல்வி மற்றும் மருத்துவம் என்ற பெயரில் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் பாதுகாப்பு அதிகாரிகளின் ரேடாரில் இருந்து தப்பியதாக தெரிகிறது. மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய இந்த 5 டாக்டர்களும் உயிரை பறிக்கும் கொடூரர்களாக மாறியுள்ளனர். அவர்கள் பற்றிய சொந்த விவரங்களை பார்க்கலாம். டாக்டர் முசமில் கனி. முதலில் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த முசமில் கனி. இவர் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் பலாக் பல்கலையில் டாக்டராக பணிபுரிந்து வந்தார். அவரை கைது செய்த போலீசார் ஃபரிதாபாத்தின் தௌஜ் என்ற பகுதியில் அவர் தங்கியிருந்த வாடகை வீட்டில் இருந்து 358 கிலோ அமோனியம் நைட்ரேட், துப்பாக்கிகள், பேட்டரிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். டாக்டர் ஷாகின் ஷயீத். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவைச் சேர்ந்த ஷாகின் சயீத் டாக்டர் முசமில் கனியின் தோழி. முசமில் கைதானதை அறிந்த ஷாகின் வீட்டிலிருந்த ஆயுதங்களை குப்பை தொட்டியில் வீசி எதுவுமே தெரியாதது போல் இருந்தார். பயங்கரவாத கும்பலுக்கு அப்பாவி பெண்களை சேர்க்கும் வேலையிலும் ஈடுபட்டு வந்தார். டாக்டர் ஆதில் அகமது ராதர். காஷ்மீரின் குல்காமையைச் சேர்ந்த ஆதில் உத்தரப்பிரதேசத்தின் சஹாரன்பூரில் கைது செய்யப்பட்டார். டாக்டர்கள் முசமில், உமர் ஆகியோருடன் அல்பலாக் பல்கலையில் பணிபுரிந்தார். வெடிபொருட்கள், ஆயுதங்களை வாங்குவதில் முக்கிய புள்ளியாக இருந்தார். டாக்டர் உமர் நபி. காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்த உமர் நபியும் அல் பலாக் பல்கலையில் டாக்டராக பணியாற்றினார். டாக்டர்கள் முசமில், ஆதில் ஆகியோரின் நெருங்கிய கூட்டாளி. செங்கோட்டையில் வெடித்து சிதறிய காரை இவர்தான் ஓட்டினார் என்று சந்தேகிக்கப்படுகிறது. வெடித்த காரில் கிடைத்த உடல் பாகத்தின் டிஎன்ஏவை எடுத்து உமர் குடும்பத்தினர் டிஎன்ஏவுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பரிசோதனை நடக்கிறது. டாக்டர் அகமது மொய்தீன் சையத். சீனாவில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற தெலுங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த அகமது மொய்தீன் குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நவம்பர் 8 கைது செய்யப்பட்டார். ராஜேந்திர நகரில் ஷவர்மா உணவகத்தை நடத்தி வந்த அவர் சமூக ஊடகங்கள் மூலம் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருந்திருக்கின்றனர். இவர்கள் இல்லாமல் இன்னும் திரைமறைவில் யாரேனும் இருக்கிறார்களா என்பது பற்றியும் தீவிர விசாரணை நடக்கிறது. திமுக அமைச்சர்கள் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சென்னை டிஜிபி ஆபீஸுக்கு இன்று காலை மர்ம நபர் ஒருவர் போன் செய்தார். அமைச்சர்கள் KN நேரு, மகேஷ் வீடு மற்றும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் குண்டுகள் வெடிக்கும் என மிரட்டல் விடுத்தார். சம்பந்தப்பட்ட கல்லூரி மற்றும் அமைச்சர்களின் 4 வீடுகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். வழக்கம் போல குண்டு எதுவும் சிக்கவில்லை. போலி மிரட்டல் விடுத்த ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். கோவிலுக்குள் 2 பேர் வெட்டி சாய்ப்பு, கொலையாளி மீது துப்பாக்கிச் சூடு. தேவதானம் சம்பவத்தில் அடுத்தடுத்து அதிர்ச்சி.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நச்சாடை தவிர்த்தருளிய சாமி கோவில் உள்ளது. அங்கு 50 வயது பேச்சிமுத்து, 65 வயது சங்கரபாண்டியன், 65 வயது மாடசாமி ஆகியோர் காவலாளிகளாக இருந்தனர். நேற்று முன்தினம் சங்கரபாண்டியன், பேச்சிமுத்து இரவு பணியில் இருந்தனர். நேற்று காலை வழக்கம் போல் மாடசாமியும் வேலைக்கு வந்தார். அப்போது கோவிலின் பிரதான கதவின் சிறிய கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது இரவு நேர காவலாளிகள் பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வீடியோ பதிவு டிஸ்க் உடைக்கப்பட்டிருந்தது. கோவில் உண்டியலையும் உடைக்க முயற்சி நடந்திருந்தது. இந்த காட்சிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாடசாமி உடனடியாக கோவில் அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி தடயங்களை சேகரித்தனர். கொலையாளிகளை பிடிக்க எஸ்பி கண்ணன் மேற்பார்வையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த நாகராஜுக்கு தொடர்பிருப்பது தெரிய வந்தது. நேற்று இரவில் அவரை போலீசார் பிடித்தனர். திருட்டு கும்பலுடன் சேர்ந்து கோவில் காவலாளிகளை கொலை செய்து உண்டியல் பணத்தை கொள்ளையடிக்க முயன்றதை ஒப்புக்கொண்டார். சம்பவ இடத்தில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக நாகராஜ் சொன்னார். அவரை அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு போலீசார் சென்றனர். அங்கு சென்றதும் கோவில் அருகே மறைத்து வைத்திருந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டினார். அவற்றை போலீசார் கைப்பற்ற முயன்ற போது ஒரு அரிவாளை எடுத்து எஸ்ஐ கோட்டியப்ப சுவாமியின் இடது கையில் நாகராஜ் வெட்டிவிட்டு தப்ப முயன்றார். உடனே அவரை நோக்கி இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் துப்பாக்கியால் சுட்டார். இதில் நாகராஜ் வலது காலில் குண்டு பாய்ந்தது. வெட்டப்பட்ட எஸ்ஐ மற்றும் நாகராஜ் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். நாகராஜ் கொடுத்த தகவல் அடிப்படையில் காவலாளிகள் கொலையில் தொடர்புடைய மற்ற நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைதான நாகராஜ் மீது ஏற்கனவே அடிதடி, கொள்ளை, மணல் திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. போதுமான டாக்டர்களை நியமிக்க அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன் புதிதாக தொடங்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பணியாற்றும் 400 இளநிலை உறைவிட மருத்துவர்களை இடமாற்றம் செய்து பிற மருத்துவமனைகளில் பணி நிரவல் முறையில் நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. இந்த 400 மருத்துவர்களும் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றி வருபவர்கள். அவர்கள் மாற்றப்பட்டால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும். அதனால் ஏழை, நடுத்தர மக்களுக்கு மருத்துவமனைகளில் கிடைக்கும் மருத்துவ சேவை பாதிக்கப்படும். உள்நோயாளிகள் சேவை, புறநோயாளிகள் சேவை, அறுவை சிகிச்சை, மகப்பேறுகள் உள்ளிட்ட சேவைகளை தொடர இப்போதுள்ள மருத்துவர்களே போதாது எனும் நிலையில் ஏற்கனவே குறைவாக உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் விகிதத்தின்படி தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் குறைந்தது 24,000 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கையே 18,000 மட்டும்தான். அதிலும் கூட 1/3 பங்கு மருத்துவர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதாவது தமிழ்நாட்டில் 12,000 மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த சூழலில் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கும் இளநிலை உறைவிட மருத்துவர்கள் ஆள்குறைப்பு செய்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக மக்களுக்கு தரமான மருத்துவம் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக அரசுக்கு இருந்திருந்தால் ஏற்கனவே இருக்கும் மருத்துவமனைகளிலும் புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் தேவையான மருத்துவர் பணியிடங்களை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அதை திமுக அரசு செய்யவில்லை. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்ட பிறகும் ஒரே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட புதிதாக தொடங்கப்படவில்லை. அவ்வளவு ஏன், ஏற்கனவே உள்ள கல்லூரிகளில் ஒரே ஒரு MBBS மாணவர் சேர்க்கை இடங்கள் கூட கூடுதலாக ஏற்படுத்தப்படவில்லை. மருத்துவத்துறையை மேம்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசு அதன் மோசமான செயல்பாடுகளால் உயிர்காக்கும் மருத்துவத்துறையை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் திமுக அரசின் சாதனையாகும். எனவே மருத்துவர்களை ஆள்குறைப்பு செய்யும் முடிவை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கட்டப்பட்ட புதிய மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர் பணியிடங்களை உடனடியாக உருவாக்கி அந்த பணியிடங்களில் தகுதியான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று முன்தினம் 1440 ரூபாய் உயர்ந்தது. நேற்று சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் விலை 93,600 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 92,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராமுக்கு 100 ரூபாய் சரிந்து 1 கிராம் 11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
2 நாளில் சவரனுக்கு 3200 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை இன்று 800 ரூபாய் மட்டுமே குறைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தப்பாக வழிகாட்டியதால் பீதி. டெல்லி சென்ற விமானங்களில் திக். சதிவேலை காரணமா? அலசும் அஜித் தோவல். இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட்டுகளில் முக்கியமானது டெல்லி சர்வதேச விமான நிலையம். தினமும் 1500 விமானங்கள் வரை வந்து செல்கின்றன. கடந்த வாரம் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்க விமானங்கள் வழக்கம் போல தரை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டன. ஆனால் விமானிகளுக்கு கிடைத்த GPS தகவல்கள் வான்வழியை தவறாக காட்டியதால் அவர்கள் குழம்பினர். விமானத்தின் நிலை, நிலப்பரப்பு குறித்த எச்சரிக்கை தகவல்களும் வழக்கத்துக்கு மாறாக இருந்தன. குறிப்பாக டெல்லியிலிருந்து 60 நாட்டிக்கல் மைல் தொலைவு வரை வான்வழியை குழப்பமாக மாற்றி காட்டும் GPS தகவல்களே கிடைத்ததாக விமானிகள் புகார் அளித்தனர். GPS தரவுகளில் ஏற்பட்ட இந்த குளறுபடியால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் பெரும் இடையூறு ஏற்பட்டது. 800க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. 20 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தரையிறங்குவதிலும் சிக்கல் ஏற்பட்டதால் பல விமானங்கள் அருகில் உள்ள ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோ விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. இதனால் விமான பயணியர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர். தானியங்கி GPS தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட இடையூறுகளால் தரை கட்டுப்பாட்டு மையம் பழைய முறைப்படி மேனுவலாக பணியாற்றும் முறைக்கு தள்ளப்பட்டது. இதற்கிடையே டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கரவாத தாக்குதல் இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான குளறுபடி நிகழ்ந்ததா அல்லது சைபர் தாக்குதலா, இல்லை நம் விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை ஹைஜாக் செய்வதற்கான சதியா என பல கோணங்களில் விசாரணை துவங்கியுள்ளது. விவகாரம் மிகவும் சீரியஸ் என்பதால் நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றி அந்த குழுவினர் தீவிரமாக விசாரிக்கின்றனர். போலியான செயற்கைக்கோள் சிக்னல்களை உருவாக்கி விமான நேவிகேஷன் முறைகளை திசை திருப்பும் நவீன சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இப்போது வலுத்துள்ளது. இதை உறுதி செய்வதற்காக தேசிய சைபர் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் உதவியும் கேட்கப்பட்டுள்ளது. விசாரணை முடிவில்தான் உண்மை என்னவென்று தெரியவரும்.